Good morning to 100% here. Welcome to NCRT Decodes. இப்போ நம்ம வந்து photosynthesis lesson ஓட MCQ question solve பண்ணலாம். Okay. First mainly வந்து students like பயப்படுறது ஆன்சர் பண்ண முடியாத questions எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த assertion reason questions தான். Assertion reason questions எப்படி attend பண்ணணும்னா first வந்து assertion read பண்ணணும். For example, the light-dependent reactions of photosynthesis takes place in the thylakoid membranes of the chloroplast. இங்க என்ன சொல்றாங்க? Light-dependent reaction வந்து photosynthesisல light-dependent reaction வந்து thylakoid membraneல தான் நடக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படின்னு assertionல சொல்றாங்க, which is a true statement. ஓகேவா? Thylakoid membrane contain chlorophyll. உண்மை. Which observe light energy required for light dependent reaction. ஓகேவா? இங்க வந்து assertion read பண்ணிட்டு ஏன் எதுக்கு என்ன அந்த இதை மட்டும் why what when போட்டு இந்த ரீசனை ரீட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு வந்து the light அதாவது the light dependent reaction of photosynthesis takes place in the thylakoid membrane of the chloroplast because thylakoid membrane contain chlorophyll which absorb light energy required for light dependent reaction. அப்படி போட்டு பார்க்கணும். hence or since அந்த மாதிரி words போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன் கரெக்டா மேட்ச் ஆச்சுன்னா இட் இஸ் a true statement. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா NCERT பேஸ் தான் கொடுப்பாங்க. assertion reason கொஸ்டின்லாம் எந்த கொஸ்டினும் அவுட் ஆஃப் NCERTல வராது. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. Assertion: the Calvin cycle can occur both in the present and absence of light. ஓகேவா? கேல்வின் சைக்கிள் எப்போ நடக்கும்னா லைட் இருக்கப்பையும் லைட் இல்லாதப்பையும் என்ன சைக்கிள் நடக்கும்? கேல்வின் சைக்கிள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Calvin cycle does not directly require light but uses ATP NADPH to produce light dependent reaction. Calvin cycle என்ன பண்ணும்? டைரக்டா லைட்டை யூஸ் பண்ணாது, ஆனா வந்து அது ATP NADPH ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கும்ல லைட் ரியாக்ஷன் நடக்கிறப்போ அந்த ATP NADPH யூஸ் பண்ணி கேல்வின் சைக்கிள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. They are light independent reaction. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். புரியுதா? அடுத்து, stomata are responsible for exchange of gases during photosynthesis. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு வந்து ஸ்டொமாட்டா தேவை. ஓகேவா? photosynthesis நடக்கிறப்போ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ ஸ்டொமாட்டா தேவை. இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். Stomata open and close to regulate the intake of oxygen and release of carbon dioxide. இங்க பாருங்களேன், அப்படியே உல்டாவா கொடுத்திருக்காங்க. Intake of oxygen, intake of carbon dioxide and release of oxygen. Photosynthesis நடக்கிறப்போ என்னது? CO2 வந்து உள்ளுக்குள்ள போகும், O2 வந்து வெளியே ரிலீஸ் ஆகும். புரியுதா? So this is a true statement. This is a true statement, this is a false statement. Okay, the rate of photosynthesis decreases at a very high temperature. At a very high temperature என்ன ஆகும்னா rate of photosynthesis வந்து decrease ஆகும்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதானே. ஏன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு there is a value, right? அந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி தான் டெம்பரேச்சர் கொடுக்கணும். ஓவர் டெம்பரேச்சர் கொடுத்தாலும் அந்த பிளான்ட் செத்துரும், லோ டெம்பரேச்சர் கொடுத்தாலும் அந்த பிளான்ட் வந்து ஆக்டிவேட்டா இருக்காது. ஓகேல? என்ன சொல்ல வர்றாங்கன்னா ரேட் ஆஃப் photosynthesis வந்து டிக்ரீஸ் ஆகுதா எப்ப? அட் வெரி ஹை டெம்பரேச்சர்ல photosynthesis ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஹை டெம்பரேச்சர்ஸ் ஏன்னா ஹை டெம்பரேச்சர் காசஸ் டீநேச்சுரேஷன் ஆஃப் த என்சைம்ஸ் which involved in photosynthesis leading to reduction in the rate of process. ஏன்னா photosynthesisல சில என்சைம்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சர்ல எல்லாம் ஒர்க் பண்ணாது. there is a optimum temperature, ஒரு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கு அந்த என்சைம்ஸ் வேலை செய்யறது. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா டீநேச்சர் ஆயிடும் அந்த என்சைம், அதனால ரேட் ஆஃப் photosynthesis வந்து ரொம்ப கம்மி ஆயிடும் அட் ஹை டெம்பரேச்சர் அப்படி சொல்லுவாங்க. ரெண்டுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகே,
அடுத்து C4 plants have a higher rate of photosynthesis in hot and dry environment. Hot and dry environmentல C4 plantsக்கு என்ன இருக்கு? Higher rate of photosynthesis இருக்கு. எதை கம்பேர் பண்றது? C3 plant கம்பேர் பண்றப்போ ஓகேவா? C4 பிளான்ட்டுக்கு வந்து C4 பிளான்ட்டை C3 பிளான்ட்டையும் கம்பேர் பண்றோம். C4 வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு photosynthesis rate வந்து ஹையா இருக்கும். ஈவன் இன் ஹாட்டான பிளேஸ்லயும் ட்ரையான பிளேஸ்லயுமே கம்பேர் பண்றப்போ C3 விட C4க்கு வந்து photosynthesis அதிகம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா C4 plants வந்து இட் மினிமைசஸ் photorespiration மினிமைஸ் பண்ணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அது என்ன பண்ணிடும், கார்பன் டை ஆக்சைடை 4 கார்பன் காம்பவுண்ட் ஸ்டேபிள் காம்பவுண்டா கொண்டு வந்து ஸ்டார்டிங்லேயே அது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனை பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? both these statements are true. புரிஞ்சா? சொல்யூஷனோடவே நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஓகே, இது வந்து நீங்க வந்து இந்த வீடியோ பாக்குறது வந்து நீங்க எப்படி ஃபாஸ்டா போடுறதுக்கு தான் பாக்குறீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நான் சொல்யூஷனோட கொண்டு வந்துட்டு யூ ஜஸ்ட் சிட் அண்ட் வாட்ச் த வீடியோ. அப்புறம் நீங்களா போய் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஓகே, oxygen is produced in light dependent reaction of photosynthesis. oxygen தான produce ஆகுது. ஏன் oxygen produce ஆகுது? water splitting நடக்குல்ல, splitting of water நடக்கிறப்போ oxygen produce ஆகும்ல. அது வந்து என்ன பண்ணும், கண்டினியூஸா எலக்ட்ரான் டோனர்ஸா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆமால, புரியுதா? லாஸ் ஆன எலக்ட்ரான் திருப்பி எலக்ட்ரான் ஹில்லுக்கு போகுதுல, அப்ஹில் அண்ட் டவுன்ஹில். லாஸ் ஆன எலக்ட்ரான் திருப்பி வந்து கொடுக்கப்படணும். அதுக்கு வந்து என்ன நடக்குது, வாட்டர் வந்து இதாகுது, வாட்டர் ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகுறப்போ ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் when water molecules are split during photolysis process. Okay, photorespiration decreases the efficiency of photosynthesis. ஆமா, photorespiration என்ன பண்ணுது, efficiency of photosynthesis டிக்ரீஸ் பண்ணுது. ஏன்னா ருபிஸ்கோ தான் வந்து ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. ஆக்சுவலி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணோம், ஆனா இந்த பிளான்ட்ல வந்து என்ன பண்ணுனா ருபிஸ்கோ தான் ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகே, இது வந்து என்ன இருக்குதுன்னா வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிளைகோலேட்டா லைக் இங்க பாருங்க, இந்த நான் சொல்றது உங்களுக்கு புரியலைன்னா நான் NCERT எக்ஸ்பிளனேஷனே கொண்டு வந்துட்டேன். போட்டோ ரெஸ்பிரேஷன் என்ன பண்ணுதுன்னா ரெடியூசஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் போட்டோசிந்தசிஸ். ஏன்னா இந்த பிளான்ட்ல டியூரிங் போட்டோ ரெஸ்பிரேஷன் ருபிஸ்கோ ஃபிக்ஸஸ் தி ஆக்சிஜன் இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஆமா, லீடிங் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் அ வேஸ்ட்ஃபுல் ப்ராடக்ட். அந்த வேஸ்ட்ஃபுல் பை ப்ராடக்ட் தான் என்னன்னா பாஸ்போகிளைகோலேட். ஓகேவா? புரியுதா? Photorespiration reduces efficiency of photosynthesis because Rubisco என்ன பண்ணுது, ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணுது instead of carbon dioxide. எந்த மாலிக்யூல் ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணுது instead of carbon dioxide கேட்டா Rubisco. ஓகேவா? which results in production of a waste product which is phosphoglycolate. இது வந்து என்ன ஆகணும்னா ரீசைக்கிள் ஆகணும் by using energy and reducing the overall yield of photosynthesis. photosynthesis yield வந்து decrease ஆயிடுது. ஓகே, Kelvin cycle is responsible for the production of glucose in plants. Plantsல வந்து Kelvin cycle தான் என்ன ஆகுது, glucose productionக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Okay, the Kelvin cycle involves fixation of carbon dioxide into organic molecules. Eventually it forms glucose. Okay, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ தான். ஓகே, இது வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட், ரெண்டுமே ட்ரூ தான். ஓகே, light energy is converted into chemical energy during light dependent reaction. light dependent reaction அப்போ என்ன ஆகுதுன்னா light energy வந்து என்னது, chemical energy கன்வெர்ட் ஆகி அதான் என்னது bond energy ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். chlorophyll absorb light energy. chlorophyll வந்து என்ன ஆகுதுன்னா light energy அப்சர்வ் பண்ணிட்டு chemical energy, அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் டு நியூக்ளியோ அடினோ, தப்பா சொல்றேனோ, ஒரே ஒரு நிமிஷம், NAD வந்து நியூக்ளியோ இல்ல, சாரி,
நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் தான் இது NAD. சாரி, ஓகே. ஐ ஜஸ்ட் நான் அந்த MBBS இருக்கேன். ஓகே, இந்த லைட் டிபெண்டன்ட் reaction which is this is also a true statement, this is also a true statement. Okay, Rubisco is the most abundant protein in the plant world. Plant world la most abundant protein எதுன்னு கேட்டிங்கன்னா Rubisco. Rubisco enzyme is responsible for fixation of carbon dioxide during Calvin cycle, making it highly abundant for plants. இது true statement. Actually assertion reason தான் நான் வந்து நிறைய கொண்டு வரலாம்னு நினைச்சேன், பட் என்னால் கொண்டு வர முடியலை. ஏன்னா டேரெக்டாக டைப்பிங் இன்னும் நாங்கள் தானே டைப் பண்ணுறோம், ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே, ஒரு ஆளாகவே பண்ணுறேன். ஓகே, statement based true or false. Okay, statement based na statement 1 statement 2 illa true or false na statement based. Okay ma, inga statement enna na chlorophyll absorb light energy primarily in the blue and red wavelengths and reflects green light. True statement idu. Direct statement. Okay, light dependent reaction or photosynthesis occurs in the stroma of the chloroplast. Enga nadakudhu? Stroma of the chloroplast la nadakudha? Illa, thylakoid membrane, thylakoid membranesல தான் நடக்குது. ஓகேவா, லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் thylakoid membraneல நடக்குது. Kelvin cycle requires light directly to occur. No, அவங்க வந்து லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். ஆனா லைட் ப்ரொடியூஸ் பண்ண ஏடிபியும் NADPHும் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, oxygen is produced as byproduct of light dependent reaction in photosynthesis. ஆக்சிஜன் என்னன்னா அது வந்து என்ன ஒரு பை ப்ராடக்டா ப்ரொடியூஸ் ஆகுது எப்பனா லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் நடக்கிறப்ப. ஏன்னா போட்டோலைசிஸ் நடந்து வாட்டர் ஸ்பிளிட்டிங் நடந்து அங்க வந்து என்ன ஆகுது, ஆக்சிஜன் அங்க அவங்களுக்கு தேவை வந்து எலக்ட்ரான் தான். ஸோ அதுல வந்து ஆக்சிஜன் வெளியே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் எப்ப வாட்டர் ஸ்பிளிட்டிங் நடக்குது. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute. ATP is synthesized in light-dependent reaction of photosynthesis through the process of chemiosmosis. ஆமால, chemiosmosis மூலியமா தான் என்ன ஆகுது, ATP synthesis ஆகுது. எதுல? light-dependent reactionல synthesis ஆகுது. ஆமால, chemiosmosis படிச்சோம்ல, protons வந்து என்ன ஆகும், thylakoid membrane விட்டு மூவ் ஆகும். அப்ப வந்து என்ன ஆகும், ATP synthase மூலியமா மூவ் ஆகும்ல. மறந்துட்டீங்களா? புரியுதா நான் சொல்ல வர்றது? இல்ல NCERT காட்டவா? நீங்க NCERT காட்டுறேன். இங்க பாருங்க, ATP synthase மூலியமா வருதா, ADP plus inorganic phosphate ATP கன்வெர்ட் ஆகுதா, புரோட்டான் வெளியே வருதா, புரியுதா? இதான் நான் சொன்னேன். ஓகே, இதான் thylakoid membrane, இது குளோரோபிளாஸ்ட்ல இருக்க thylakoid membrane. ஓகே கைஸ், மறந்துட்டீங்களா? சாரி. ஓகே, அடுத்து பாருங்க. Rubisco fixes carbon dioxide and oxygen which can result in photorespiration. Rubisco என்ன ஃபிக்ஸ் பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடும் ஃபிக்ஸ் பண்ணும், ஆக்சிஜனும் ஃபிக்ஸ் பண்ணும். ஆமால, கேல்வின் சைக்கிள் நடக்கிறப்போ என்ன ஆகும், ஆக்சிஜனும் ஃபிக்ஸ் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடும் ஃபிக்ஸ் ஆகுது. ஆமால, புரியுதா? இதுவும் ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்.
புரியுதா? ருபிஸ்கோ என்சைம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பண்ணுது. ஓகேவா? அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஆக்ஸிஜன் ஃபிக்சேஷன் நடக்குது. ஆக்ஸிஜன் ஃபிக்சேஷன் நடக்கிறப்போ தான் என்ன ஆகுதுன்னா, போட்டோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வருது. இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வரனால என்ன ஆகுதுன்னா, போட்டோசிந்தசிஸோட எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகுது. ஐ ஹோப் சோ புரியுதுன்னு. The primary role of NADPH in photosynthesis is to carry electrons to the electron transport chain during the light dependent reaction. During light dependent reaction என்ன ஆகுதுன்னா NADPH ஓட primary role வந்து photosynthesis பண்றதா? No. NADPH வந்து light dependent reactionல இன்வால்வ் ஜென்ரேட் ஆகுது. ஜென்ரேட் ஆகி என்ன ஆகுதுன்னா கேல்வின் சைக்கிள்ல யூட்டிலைஸ் ஆயிடுது. ஓகேவா? கேல்வின் சைக்கிள்ல யூட்டிலைஸ் ஆகுது. எதுக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்குதுல்ல, அப்ப கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கிறப்போ வி நீட் தட் எனர்ஜி. ஓகேவா? ஒரு பவர் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் இந்த NADPH யூஸ் ஆகுது. ஓகேவா? இது வந்து இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸா கன்வெர்ட் ஆகுது, ஆர்கானிக் மாலிக்யூல்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஓகே. C4 pathway helps to minimize photorespiration by separating carbon fixation and the Calvin cycle spatially. Okay, just give me a minute. ஓகேவா? NADPH வந்து ஜென்ரேட் ஆகுது. எதுல? லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ல NADPH ஜென்ரேட் ஆகுது. கெல்வின் சைக்கிள்ல யூஸ் ஆகுது. எதுக்கு? டு ப்ரொவைட் ரெடியூசிங் பவர் ஃபார் தி ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு into inorganic molecules. Okay. C4 pathway helps to minimize photorespiration by separating carbon fixation and the Calvin cycle spatially. அதே தான். ஓகே, புரியுதா? C4 பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்? மீசோஃபில் செல்ஸ்ல கார்பன் ஃபிக்சேஷன் நடக்கும். ஓகேவா? வேர் கார்பன் டை ஆக்சைடு வந்து 4 கார்பன் காம்பவுண்டா மாறுது அந்த இடத்துல. ஓகேவா? ஸ்டேபிள் காம்பவுண்டா மாறுது. இந்த காம்பவுண்ட் தான் என்ன ஆகுதுன்னா பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு பாஸ் ஆகுது. இங்க இடத்துல தான் என்ன ஆகுது? கேல்வின் சைக்கிள் நடக்குது. ஓகேவா? இதுதான் என்ன பண்ணுதுன்னா போட்டோ ரெஸ்பிரேஷனோட சான்சஸை ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து stomata open to allow the linkage of oxygen and release carbon dioxide during photosynthesis. இது false statement. Stomata வந்து intake of carbon dioxide release of oxygen தான் allow பண்ணுது. மத்த எந்த விதமான இதுவும் எப்பயுமே உலகத்துல எங்கேயும் நடக்காது. ஓகே. The process of photolysis involves splitting of water molecules during the light dependent reaction. இது true statement. Okay. Rate of photosynthesis வந்து it is directly proportional to the availability of carbon dioxide and light intensity. இதுவும் true statement தான். Okay. The C3 pathway is most common photosynthetic pathway in plants. பிளான்ட்ஸ்ல வந்து C3 pathway வந்து என்ன? அது most common photosynthetic pathway. most common photosynthetic pathway எதுன்னு கேட்டீங்கன்னா C3 pathway. Okay. While C4 pathway வந்து only hot and dry environmentல கிடைக்கும். ஓகேவா? It is a true statement. Photorespiration occurs more frequently at higher temperature due to increased affinity of rubisco for oxygen. Photorespiration வந்து more frequent நடக்கும். எப்ப? higher temperaturesல நடக்கும். எதுக்கு? due to increased affinity of rubisco. rubiscoட affinity binding capacity வந்து increase ஆயிட்டே போறப்ப என்ன ஆகுது? photorespiration வந்து frequent நடக்குது. ஓகேவா? higher temperaturesல நார்மலா நடக்கும். frequent இப்ப ஸ்டார்ட் ஆயிடுது. ஏன்னா rubiscoட affinity binding capacity increase ஆயிடுது. அதனால. ஓகே. Stroma of the chloroplast is where both Calvin cycle and light dependent reaction occur. Calvin cycle வந்து chloroplastோட ஸ்ட்ரோமால தான் நடக்குது. ஆமால. ஆனா light dependent reaction எங்க நடக்குது? thylakoid membraneல. ஒரே இதை நிறைய விதத்துல தான் படிக்கிறோம். ஓகேவா? சேம் கான்செப்ட் தான். எங்க நடக்குது, எப்ப நடக்குது, என்ன பை ப்ராடக்ட், என்ன யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அதவே வேற 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 விதத்துல கேட்பாங்க நீட்லயும் சரி. ஓகேவா? In the C4 pathway, carbon dioxide initially is fixed into 4 carbon compound through எதுல? mesophil cellsல. ஓகே, புரியுதா? புரியுதா? ஓகே.
True or false statement. The light dependent reactions of photosynthesis takes place in the stroma of chloroplast. Light dependent reaction in the stroma la nadakudhu thylakoid. Again it is a false statement. Okay. The primary function of chlorophyll in photosynthesis is to absorb light energy. Amala. Oxygen is produced as a byproduct of light independent reaction. False. Enna produce ஆகுது? லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்ல தான் என்ன ஆகுது? ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? கெல்வின் சைக்கிள் கிடையாது. ஓகே. Kelvin cycle directly requires light to occur. False statement. Indirectா தான் அவங்க லைட்டை யூஸ் பண்ணாங்க, டைரக்டா யூஸ் பண்ணல. ஓகே. அவங்க லைட்டே யூஸ் பண்ணல, ஆனா லைட்ல இருந்து கிடைச்ச பை ப்ராடக்ட்ஸ், அதாவது போட்டோ எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அந்த கெமிக்கல் எனர்ஜியை தான் அவங்க ஏடிபி NADPH ஃபார்ம்ல யூஸ் பண்றாங்க. ஓகே. ATP and NADPH are produced in light independent reaction. False statement. Light dependent reaction la dhaan produce ஆகுது. Okay. C4 plants are adapted to hot and dry environments because they minimize photorespiration. True statement. Rubisco is the enzyme responsible for fixing both carbon dioxide and oxygen during photosynthesis. True statement. The process of photolysis releases oxygen, protons, electrons during light dependent reaction. Again it is a true statement. Okay. In a light dependent reaction la dhaan enna oxygen, proton, electron photolysis water splitting nadakrappo release ஆகுது. Okay. The rate of photosynthesis is highest at very high light intensity. False. High இல்ல very low. ஓகேவா? ஏன்னா ஒரு ஆப்டிமம் பாயிண்ட் இருக்கு, மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்டை தாண்டிடுச்சுன்னா photosynthesis நடக்காது. The stroma is the site of Calvin cycle in the chloroplast. True statement. The C3 pathway is used by plants in hot dry environment because அது என்ன பண்ணுது? photorespiration minimize பண்ணுது. Again it is a false statement. ஏன்னா C3 pathway most of the plantsல யூஸ் ஆகுது, ஆனா இது வந்து less efficient. hot and dry placesல less efficient. என்ன pathway? C4 pathway இல்லைன்னா camp plantsல தான் என்ன ஆகுது? இந்த minimize the photorespiration in such conditions. Okay. C4 plants, C3 இல்ல. Okay. It is a wrong statement. Again. Stomata open to release oxygen and take in carbon dioxide during photosynthesis. இது என்னது? True statement. In the light dependent reaction, light energy is used to produce glucose. Light energy வந்து glucose produce பண்ணானோ. Light energy வந்து light dependent reactionல என்ன produce பண்ணுது? ATP and NADPH produce பண்ணுது, not glucose. Glucose எங்க produce ஆகுது? Kelvin cycle தான் glucose produce ஆகுது. Okay. அடுத்து, photorespiration decreases efficiency of photosynthesis by using up energy. ஆமா, true. Plants that undergo camp photosynthesis fix carbon dioxide at night to reduce water loss during day. இதுவும் true statement. ஓகேவா? அடுத்து fill in the blanks மட்டும் இருக்கு. Hearts வந்து உங்களுக்கு இல்லை. It's for both students. Okay. The process of photosynthesis occurs in the chloroplast of the plant cell. Plant cells oda chloroplast la thana enna nadakum? Photosynthesis nadakum. Dash is the pigment responsible for absorbing light energy. In the pigment chlorophyll thana. A, B, C, D and accessory pigments la. புரியுதா? Light dependent reactions occur in the dash membrane. Light dependent எங்க நடக்கும்? Thylakoid membrane ல நடக்கும். ஓகேவா? More than 5 times பார்த்துட்டோம் இந்த வீடியோலயே. Dash cycle is also known as light independent reaction. ஓகேவா? இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? Kelvin cycle ன்னு சொல்லுவாங்க. இங்கேயே ஆன்சர் டைப் பண்ணிட்டு NCERT copy paste பண்றதுனால அப்படி இருக்கு. In Kelvin cycle, carbon dioxide is fixed into 5 carbon molecule. Kelvin cycle. In Kelvin cycle, carbon dioxide வந்து 5 carbon molecule fix ஆகுது. அந்த molecule என்னன்னு கேக்குறாங்க?
rubisco bisphosphate. Okay, sorry, ribulose bisphosphate enzyme தான் என்னது rubisco. Okay, the enzyme rubisco plays a key role in fixing carbon dioxide during Kelvin cycle. Splitting of water molecules during the light dependent reaction. Water molecule எதுல நடக்கும்? Photolysis நடக்கிறப்பதான். Photolysis நடக்கிறப்பதான் water splitting நடக்கும். Okay, dash pathway is used by C4 plants to minimize photorespiration. C4 pathway, okay, by CAM plants. Okay, dash is the byproduct of light dependent reaction and it is released into the atmosphere. Oxygen. CAM plants carbon dioxide is fixed dash to minimize water loss at the daytime. அப்ப வந்து இது என்னவா இருக்கும்? Night time அதான். Dash is the fluid filled space surrounding the thylakoid membrane where Kelvin cycle takes place. அது என்னது? அது stroma. Okay. Dash is the molecule that carries electrons to the electron transport chain during light dependent reaction. During light dependent reaction என்ன ஆகுது? என்ன molecule வந்து எலக்ட்ரானை கேரி பண்ணுது? Nicotinamide diphosphate. Okay. The process of dash occurs when oxygen is fixed instead of carbon dioxide during photosynthesis, decreasing its efficiency. In the process, photorespiration தான் நடக்குது. எதுக்கு? ஆக்சிஜன் ஃபிக்ஸ் ஆகுது. எதுக்கு பதிலா? கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலா. எங்க? photosynthesisல. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட எஃபிஷியன்சியை டிக்ரீஸ் பண்ண photosynthesisோட எஃபிஷியன்சியை டிக்ரீஸ் பண்ணுது. என்னது இது? photo respiration. Okay, the main pigment involved in photosynthesis which absorb light energy is main pigment. என்ன pigment? Chlorophyll. Dash energy is converted into chemical energy during light dependent reaction. Light energy வந்து chemical energy convert ஆகுது. Okay, the hearts வந்து நான் board ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆக்சுவலி கொண்டு வந்தேன் பட் board ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணல. ஒரே ஒரு நிமிஷம். What is the main purpose of light dependent reaction in photosynthesis? Photosynthesisல main purpose of light dependent reaction என்னன்னு கேக்குறாங்க. To produce glucose? No. To generate ATP and NADPH hold பண்ணி வைங்க. To break down glucose? No. To fix carbon dioxide? No. To generate ATP and NADPH. Okay. What is the role of rubisco in Calvin cycle? Rubisco ஓட வேலை என்ன? Fixation of carbon dioxide. எங்க role of rubisco வந்துச்சுன்னா carbon dioxide fixation. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து respiration in plants-லையும் 2 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். What is the final electron acceptor in aerobic? Aerobic respirationல இது வந்து final electron acceptor-ஆ இருக்கு. ஆக்சிஜன் தான் என்னவா இருக்கு? final electron acceptor-ஆ இருக்கு. ஆமால, ஆக்சிஜன் தானே எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும் ஃபைனலா ரெஸ்பிரேஷன்ல சொல்றேன். Which of the following process நான் தான் டீச் பண்ணேன், ஸோ மறந்துடாதீங்க. The process, which of the following process produces most ATP during cellular respiration? Cellular respiration நடக்கிறப்போ இந்த process more ATP கொண்டு வந்துச்சு. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் கிளைகோலிஸ் கொண்டு வந்துச்சா, ETC கொண்டு வந்துச்சா, இல்லை Krebs cycle கொண்டு வந்துச்சா? ETC எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் தான் கொண்டு வந்துச்சு. Plant growth developmentல பார்ப்போம். Which plant hormone is responsible for fruit ripening? Fruit ripening responsible ஆன ஹார்மோன் என்னது? எத்திலின். ஆரஞ்சஸ் இருக்கு, ஆரஞ்சஸோட என்ன வைக்க சொன்னேன்? மேங்கோ வைக்க சொன்னேன். ரைப்பண்ட் மேங்கோ. ஸோ வந்து என்ன ஆகும்? இந்த ரைப்பண்ட் ஆரஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ற எத்திலின் கேஸ் வந்து இந்த அன்ரைப்பண்ட் பனானாவை ரைப் பண்ணி வச்சிரும், பழுக்க வச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வாட் இஸ் வர்னலைசேஷன்? இது வந்து கேன்சல் சொல்லணும். வர்னலைசேஷன் என்னன்னா
கோல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி ஃப்ளவரிங் பண்ண வைப்பாங்க. அதுதான் வெர்னலைசேஷன். ஓகே, ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இதுவும் photosynthesis தான். What is the primary site of photosynthesis? Plantsல primary site of photosynthesis எதுன்னு கேக்குறாங்க. Root hairs, mesophyll cells of leaves இல்ல xylem phloem? It is mesophyll cells of the leaf. ஆமால, cells ஓட நடு, இப்ப லீஃப் இருக்குன்னா லீஃபோட மிடில் லேயர் மீசோஃபில். மீசோஃபில்னா லீஃப், மீசோனா மிடில் லேயர் ஆஃப் லீஃப் தான் என்ன ஆகும், photosynthesis நடக்கும். Who discovered that plants release oxygen during photosynthesis? photosynthesis நடக்கிறப்போ யாரு plants oxygen release பண்றதுன்னு கண்டுபிடிச்சா? ஜோசப் பிரிஸ்லி. ஓகே, ஏன்னா ஒரு கேண்டில் எக்ஸ்பெரிமெண்ட், கேண்டில் இருக்கு, ஒரு கேண்டில என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்க்குள்ள வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த லைட் அணைஞ்சிருது. திருப்பி என்ன வைக்கிறாங்க, ஒரு இதை வைக்கிறாங்க பெல் ஜார்க்குள்ள. திருப்பி உள்ளுக்குள்ள என்ன வைக்கிறாங்க, கேண்டில், ஒரு ராட் வைக்கிறாங்க. இந்த இது கேண்டில் அணைஞ்சோடனே கேண்டில் ப்ரொடியூஸ் பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணி எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்றது இந்த கொஞ்ச நேரத்துல இந்த எலி சஃபகேட் ஆகி செத்துரும். அடுத்து என்ன ஆகுது, அடுத்து உள்ளுக்குள்ள ஒரு செடி வைக்கிறாரு. இந்த கேண்டிலும் எரியுது, இந்த இதுவும் இருக்கு, எலியும் உயிரோட இருக்கு. அப்ப இங்க இந்த பிளான்ட் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை கண்டுபிடிச்சது யாரு, ஜேபி ஜோசப் பிரிஸ்லி. What is the first stable product of Kelvin cycle? Kelvin cycle ஓட first stable product என்னது, PGA, 3-phosphoglyceric acid தானே. பைருவிக் ஆசிட் கிடையாது, ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிடும் கிடையாது, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்டும் கிடையாது, phosphoglyceric acid. Okay, what is the function of chlorophyll in photosynthesis? chlorophyll ஓட function என்னது, light energy capture பண்றது. Okay, which wavelength of light is most effective for photosynthesis? photosynthesis எந்த wavelength most effective? blue and red region. Which gas is released as a byproduct of photosynthesis? photosynthesis நடக்கிறப்போ எந்த கேஸ் byproduct ரிலீஸ் ஆகுது, ஆக்சிஜன் கேஸ். ஓகே, the light reaction of photosynthesis எங்க நடக்குது, லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது, 10 வாட்டி பார்த்துட்டோம், தைலகாய்டு மெம்பரேன்ல நடக்குது. ஓகே, தைலகாய்டு மெம்பரேன்ல நடக்குது. Which organelle is responsible for cellular respiration in eukaryotic cell? eukaryotic cellல cellular respiration எது பண்ணுது, மைட்டோகாண்ட்ரியா பண்ணுது. What is the net gain of ATP molecules in aerobic respiration per glucose molecule? ஒரு glucose molecule aerobic respirationல என்னென்ன எவ்வளோ ATP, 38 ATPs produce ஆகுது. ஓகேவா? ஓகே, what is the main substrate for respiration in most plants? மெயின் சப்ஸ்ட்ரேட் என்னவா இருக்கு, கார்போஹைட்ரேட்டா தான் இருக்கு. ஓகேவா? வாட் இஸ் த சைட் ஆஃப் கிரப் சைக்கிள்? சைட் ஆஃப் கிரப் சைக்கிள் எங்க நடக்குது, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்குது. ஓகே, வாட் இஸ் த மெயின் ப்ராடக்ட் ஆஃப் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன்? அனேரோபிக் ரெஸ்பிரேஷனோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனாலும் மெயின் என் ப்ராடக்ட். ஓகே, பை ப்ராடக்ட் எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அனேரோபிக் ரெஸ்பிரேஷன்ல. ஓகே, which of the following plant hormones is responsible for cell elongation? cell elongation க்கு responsible ஆன plant hormone எது, ஆக்சின். ஓகே, FW வென்ட் அவங்களோட சன்னும் கண்டுபிடிச்சாங்க. என்ன FW வென்ட் ஆக்சினை கண்டுபிடிச்சாரு. கோலியோப்டைல் ஆஃப் கேனரி கிராஸ்ல இருந்து யாரு,
அவர் பேர் என்ன, டார்வின் அண்ட் டார்வின் சன் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, வாட் இஸ் த டேர்ம் ஃபார் அபிலிட்டி ஆஃப் பிளான்ட் டு க்ரோ இன்டெஃபினிட்லி? எந்த டேர்ம் வந்து பிளான்ட்டை இன்டெஃபினிட்டா க்ரோ பண்ண வைக்கிற டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்க. டிட்டர்மினேட் க்ரோத்னும் இன்டிட்டர்மினேட் க்ரோத், டிஃப்ரென்சியேஷனும் கிடையாது, ரீடிஃப்ரென்சியேஷனும் கிடையாது. ஓகே, which plant hormone is known as the stress hormone? எது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்றாங்க? ABA, abscisic acid தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த இடத்துல ஏயும் இன்னொரு ஏவும் ஸ்ட்ரெஸ் யார் கொடுக்குறா? பிக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு ஆள் அடி, இந்த பக்கம் ஒரு ஆள் அடி, பி தான் நடுவில் மாட்டிக்கிட்டு செத்தான். ஓகே, வாட் இஸ் த ரோல் ஆஃப் கிபெரலின்ஸ் இன் பிளான்ட்? பிளான்ட்ஸ்ல ஜிபெரலினோட வேலை என்ன? டு ப்ரொமோட் சீட் டார்மன்சி, நோ. இன்ஹிபிட் செல் டிவிஷன், நோ. Stimulate stem elongation and seed germination. லீஃப் ஃபாலுக்கும் இது இல்லை, லீஃப் ஃபாலுக்கு ABA. ஓகே, புரிஞ்சா? ரோல் ஆஃப் ஜிபெரலின் இன் பிளான்ட் வந்து ஸ்டிமுலேட் ஸ்டெம் எலாங்கேஷன் அண்ட் சீட் ஜெர்மினேஷன், சுகர் கேன்ஸ்ல. அப்புறம் வந்து பைனாப்பிள் ஃப்ளவரிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஓகே, இதோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஹாவ் அ நைஸ் டே, பாய், தேங்க்யூ. ஓகே, எது டவுட்ஸ்னா கமெண்ட் செஷன்ல போடுங்க. அடுத்து எந்த சாப்டர் MCQ வேணும்னு போடுங்க. ஓகே, தேங்க்யூ.